ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. மதுரை கோர்ட் சூப்பரான ஜட்ஜ்மெண்ட் 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைமில் சாத்தான்குளமில் நடந்த தந்தை மகன் 2 பேரையும் போலீஸ் கஸ்டடியில் சித்திரவதை பண்ணி கொன்னதுக்கு மதுரை கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அங்கே வந்து 9 போலீஸ் வந்து இதில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 9 போலீஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டெத் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் டெத் சென்டென்ஸ்னால் 2 வாட்டி அவங்கள வந்து மரண தண்டனை கொடுத்தாகணும். தூக்கில் ஏற்றுவாங்க. அந்த தூக்கில் ஏற்றியும் அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் அவங்களால வந்து தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து திரும்பி தூக்கு போடுவாங்க. திரும்பி தூக்கில் மாட்டி அவங்கள வந்து கொல்றணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மதுரை கோர்ட் கொடுத்துருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கேஸ் என்ன, இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேஸ் எப்படி நடந்தது, ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் எப்படி உண்டாச்சு, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் திங், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா பையன். ஓகேங்களா? தந்தை மகன். அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 58 வயசாச்சு இந்த போலீஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது. இந்த பையனுக்கு வந்து 31 வயசு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவிட் டைமில் உலகமே அமைதியாக பேண்டமிக்கில் யாருமே வெளில வரக்கூடாது, லாக்டவுன் போய்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் இவங்க ஒரு ஷாப் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஷாப் இந்த சென்ஸ் இவங்க வந்து ஒரு செல்ஃபோன் ஷாப் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸுக்கோ, ரிப்பேருக்கோ, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ எதுக்கோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பண்ணவே கூடாது. இதை கரெக்டுனே சொல்ல மிகப்பெரிய தப்பு தான். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஃபைன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். இல்லைனா வந்து சம்திங் போலீஸ் எதாவது பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். பட் ஆனால் இவங்க அதை பண்ணாமல், இல்லை அரெஸ்ட் பண்ணியே ஜெயிலில் வைக்கட்டுமே பண்ணியிருக்கலாம். அதையும் பண்ணலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக இவங்க அப்பா பையன் 2 பேரையும் வந்து தந்தை மகன்னு கூட பார்க்காம 2 பேரையும் ஒன்றா சித்திரவதை பண்ணி ரத்தம் சொட்ட சொட்ட இவங்கள கொன்றுருக்காங்க. கொன்று இப்போ வரைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த கேஸே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 போலீஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்கலில் இருக்க போலீஸ் வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. எந்த சொல்யூஷனும் ப்ராப்பராக கிடைக்கல. அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு போகுது. சிபிசிஐடியும் போயிட்டு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. அப்போ வந்து இதில் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் திரும்பி சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. சிபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் சிபிஐ அவங்களோட இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2020 நடந்து 26 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடந்திருக்கு. பிளட் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. எவிடன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பிளட் சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க. அங்கே இருக்க ஃபர்னிச்சரு, வாலு, ஃப்ளோரு எல்லாமே ரத்த கரையாக படிஞ்சிருக்கு. அங்கே இருக்க ரத்தமும் இவங்களுடைய ரத்தமும் ஒன்றா இருந்திருக்கு. அங்கே இருக்கிற அவங்க யூஸ் பண்ண லத்தி ஃபுல்லாமே ரத்தமாக இருந்திருக்கு. அங்கே இருக்க டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிருக்கு. இவங்கள தான் வந்து கொடூரமாக கொண்டிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் எவிடன்ஸாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் இவங்க பண்ணியிருக்காங்க. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜும் எடுத்திருக்காங்க. அதையும் கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி தான் இவங்க அந்த 9 போலீஸுமே இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஜட்ஜ்மெண்ட் சைடுக்கு வருவோம். ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு காம்பன்சேஷனாக 1,40,40,00,000 வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுத்தாகணும். பென்னிஸ் ஜெயராஜ் இவங்க பேர். அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு கொடுத்தாகணும். ஈடு ஆகாதுன்றது தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை, அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 பேருக்குமே வந்து தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இதோட எவிடன்ஸாக யூஸ் பண்ணது இதெல்லாம் சிசிடிவி கேமரா, பிளட் சாம்பிள்ஸ், டிஎன்ஏ சாம்பிள்ஸ் என்ன இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ஒரு ஃபீமேல் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர். இவங்க உண்மையில் ரொம்ப பெரிய விஷயம். இந்த அளவுக்கு இத்தனை வருஷம் அந்த லோக்கலில் இருந்துக்கிட்டு, அவங்க மோஸ்ட்லி லோக்கலில் தானே இருப்பாங்க. லோக்கலில் இருந்து அங்கே இருக்க அத்தனை போலீஸையும் அவங்க சொல்லணும் அப்படின்னா சாதாரண விஷயமே இல்லை. அதுவும் இத்தனை வருஷமாக அவங்களுடைய எவிடன்ஸை அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக கொடூரமாக கொண்டிருக்காங்க, அடித்தே கொண்டிருக்காங்க அப்பா பையனுன்றதையும் இந்த ஃபீமேல் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பெரிய விஷயம். இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்க ஸ்டாண்டில் நின்று ப்ராப்பராக சொன்ன விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நடந்துச்சு. மிக கொடூரமான விஷயந்தான். கோர்ட்டில் இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது எவ்வளோ கொடூரமான விஷயம், எப்போ நடந்தது. ஆனால் 6 வருஷம், கிட்டத்தட்ட 6 வருஷம் எடுத்திருக்கு இந்த கேஸுடைய ஃபைனல் இது வரதுக்கு. பட் ஆனால் இது இன்னமும் முடியல. அந்த 9 பேரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்பி அப்பீலுக்கு போகலாம். அப்பீலுக்கு போனாங்கன்னா திரும்பி அவங்களுடைய இஷ்யூவை வந்து தள்ளி போட முடியும். அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி போட முடியும். அவங்களுடைய குற்றத்தை வந்து அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டை வந்து குறைக்க முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். இது நல்ல விஷயமா இருந்தாலுமே இந்த இது அப்போலேருந்து நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளமே நடக்கலைன்னு கேட்டால் ரீசெண்டாக கூட நடந்துச்சு. அஜித்குமார் கஸ்டடி டெத் இது வந்து நடந்திருக்கு அஜித்குமாருக்கு. இப்போ வந்து இது வந்து சிவகங்கையில் நடந்திருக்கு. இது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அது ஏடிஎம்கே பீரியடில் நடந்துச்சுன்னா இது டிஎம்கே பீரியடில் நடந்திருக்கு. 2 பீரியட்லையுமே இந்த போலீஸோடைய லாக்அப் டெத்துன்றது ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இந்தியா ஃபுல் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டை பற்றி தான் பேச முடியும்.
இந்த அளவுக்கு கொடூரமாக லாக்அப் டெத் நிற்காமல் கொடூரமாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருந்தால் அவங்களால கொல்ல முடியும். ஸோ எந்த அளவுக்கு மோசமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி பேசி ஆகணும். பேசினா தான் இதெல்லாம் குறையும். நாளைக்கு நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராக இருந்தாலும் போலீஸ்கிட்ட போக தான் போகிறோம். ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை தீர்க்கணுன்னாலும் அவங்கள்ட்ட தான் போகணும். ஒரு பிரச்சனை நம்ம செஞ்சாலும் நம்ம அவங்கள்ட்ட தான் போகணும். அந்த மாதிரி சமயத்தில் ரீசெண்டாக நிறையா பார்த்திங்கன்னா வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காலில் கட்டு போட்டு அத்தனை பேரை கட்டு போட்டு காலை கட்டு போட்டுனா என்ன, அது வழுக்கிலாம் விழ மாட்டாங்க. அவங்க காலை உடச்சிட்டு கட்டு போட்டு வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியும். இது ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிருக்கு. அப்போ கோர்ட்லேயும் கேட்டிருக்காங்க. அது எப்படி போலீஸ்க்குலாம் வலிக்கு விட மாட்டேங்குது அப்படின்னும் ஜட்ஜே கேட்டிருக்காரு. இந்த அளவுக்கு கொடூரமாக போலீஸ் ஒரு ப்ரூட்டலாக மக்களை ட்ரீட் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது மிக கொடூரமான விஷயம். அவங்களுக்கு விசாரிக்க எல்லா ரைட்ஸுமே இருக்குது. கோர்ட்டுக்கு மட்டும்தான் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற அந்த ஒரு ரைட்ஸ் இருக்கே தவிர போலீஸ் கையிலையோ நீங்களோ நானோ யார் கையிலும் இது இல்லைன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கேஸ், இதை தான் சொல்ல வருது. இது நிற்கணும். இதுக்கப்புறமாவது போலீஸ் யாரும் இந்த கேஸை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டலான ஆக்ஷன் மக்கள் மேலே எடுக்க மாட்டாங்கன்னு நம்புவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.